உண்மைகளை போதிக்கிற உபதேசியரான புனித அந்தோணியார். தூய அந்தோணியார் ஒரு தலைசிறந்த போதகர், நாவன்மை மிக்கவர். அவரது பேச்சு கேட்போரின் உள்ளங்களை ஊடுருவி பாய்ந்தது. அவரது பேச்சு வன்மையால் பதிதர்களின் வாயை அடக்கினார். ஏழைகளுக்கும் அறியாமையில் இருந்தவர்களுக்கும் அறிவுரை புகட்டினார். தவறாக போதித்த குருக்களை கண்டித்து அவர்களது கடமைகளை அவர்களுக்கு நினைவூட்டினார். நற்செய்தியை அறிவித்து பாவிகளை மனம் திருப்பினார். மறையுரை ஆற்றுவதில் அந்தோணியார் புதிய யுக்திகளையும் கையாண்டார். லத்தீன் வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தாமல் மக்களின் தாய்மொழியிலும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையிலும் எளிய நடையில் தனது பேச்சுகளை தயாரித்து மறையுரை வழங்கினார். இதனால் இவரது பேச்சை கேட்க மக்கள் கூட்டம் கூட்டமாய் வருவார்கள். ஆர்வத்தோடு அவரின் அருள் உரைகளை கேட்டு மகிழ்வார்கள். அந்தோணியாரின் மறையுரையின் சிறப்புக்கும் அவரது நாவன்மைக்கும் சான்றாக 2 எடுத்துக்காட்டுகளை இங்கு குறிப்பிடுகிறோம். பெண்மணி ஒருத்தி அந்தோணியார் மறையுரையை கேட்க மிக்க ஆவல் கொண்டாள். தன் குழந்தையை தொட்டிலில் கிடத்திவிட்டு அவரது பிரசங்கத்தை கேட்க ஓடோடிச் சென்றாள். அவரின் மறையுரை கேட்பதற்கு இனிமையாகவும் மனதிற்கு திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஆனால் அவள் வீடு திரும்பியதும் தனது குழந்தை இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியுற்றாள். அழுது துடித்தாள். அந்தோணியாரிடம் ஓடிச் சென்று முறையிட்டாள். நடந்தவற்றை அழுதவாறே எடுத்து கூறினார். அந்தோணியார், உனது குழந்தை விளையாடுகிறது, சென்று பார் என்றார். குழந்தையின் தாய் விசுவாசத்தோடு வீடு திரும்பினாள். மிகப்பெரிய ஆச்சரியம் அவளுக்கு காத்திருந்தது. குழந்தை கை கால்களை அசைத்து அழகாக விளையாடி கொண்டிருந்தது. அவள் தன் வாழ்நாள் எல்லாம் இறைவனுக்கும் அந்தோணியாருக்கும் நன்றியுள்ளவளாக இருந்தாள். அந்தோணியாரின் மறையுரையை கேட்க வெகு தொலைவில் இருந்து மக்கள் வருவர். அவ்வாறு ஒரு நாள் ஒரு பெண் அடுப்பில் எரியும் தீயையும் அதன் மேல் பானை வெந்நீரையும் மறந்து அந்தோணியாரின் உரையை கேட்க அவசரமாக சென்று விட்டாள். வீட்டில் தனது குழந்தையும் எடுத்துச் செல்ல மறந்துவிட்டாள். மறையுரை முடிந்ததும் வெந்நீர் மற்றும் குழந்தையின் நினைவு வரவே பதறி அடித்து வீட்டிற்கு ஓடி வந்தாள். வீட்டில் அவளது குழந்தை அந்த கொதிக்கும் வெந்நீரை அள்ளி விளையாடி கொண்டிருந்தது. புனிதரின் அருளால் குழந்தைக்கு ஒரு ஆபத்தும் ஏற்படவில்லை. குழந்தை புன்னகையோடு தாயை பார்த்தது. தூயவரின் உரையில் ஆர்வம் காட்டிய மக்கள் ஏராளமானோர். அவரது மறையுரையின் சிறப்பையும் அதன் மீது மக்கள் காட்டிய ஆர்வத்தையும் நாம் பல வழிகளில் கண்டுகொள்ள முடியும். அந்தோணியார் தனது உரைகளை மிகவும் நேர்த்தியாக தயாரித்து மக்களுக்கு சிறிதும் குறைவில்லாது விளங்குமாறு மிகவும் திறமையாக எடுத்துரைப்பதில் கைதேர்ந்தவர். வாழ்க்கையின் யதார்த்தங்களை மக்கள் மனதில் ஆழமாக பதியும் வண்ணம் சிறப்பாக எடுத்துரைக்கும் ஆற்றல் தூய அந்தோணியாரிடம் இருந்ததாலே அவரை ஒரு அற்புத போதகர் என நாம் போற்றுகிறோம். சிந்தனைக்கு, நாம் பல நேரங்களில் மறையுரைகளை கேட்பதில் சற்று தளர்வு காட்டுகிறோம். ஆனால் நற்செய்தியை தினமும் வாசித்து நமது வாழ்வில் அதனை செயலாக்கிட புனித அந்தோணியாரின் அருள் வரம் வேண்டி மன்றாடி நாம் நற்செய்தியை ஆர்வத்துடனே பயின்று கொள்வோம். நன்றி.